அப்போ தூக்கம் வந்துச்சு போல பிள்ளைக்கு. ப்ளே டைம். லக்கி, உனக்கு பாலக்கு பன்னீர் வேணுமா? நான் செஞ்சு தரவா? சாப்பிட்றியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து எங்கள் மம்மி வந்து பாலக் பன்னீர் செய்ய போகிறாங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன பண்ணுறீங்க? பாலக் பன்னீர் பண்ணி தர போகிறீங்களா? அதுக்கு என்ன மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்க? நம்ம வீட்டில் இருக்கிற பாலக்கே வச்சு பன்னீர் பண்ண போகிறோம். பற்றியா மிளகாய் செடி, நம்ம செடியெல்லாம் கூட ஒரு நாள் நம்ம வந்து காட்டலாம். மிளகாய் இப்போ தான் பதியம் போட்டு வருது. இது என்னது? இது மல்லிகைப்பூ மல்லி. நம்ம வீட்டில் கீரை செய்யணுன்னா நம்ம வீட்டு கீரையே ஒரு நாள் பாலக் செய்வோம், ஒரு நாள் மணத்தக்காளி செய்வோம். மணத்தக்காளியா? ஒரு நாளைக்கு சிவப்பு கொண்டாங்கண்ணி செய்வோம். இது ஒரு நாள் பரண்டை செய்வோம். இது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை, இது ஒரு பாலக்கீரை. மொத்தம் வரை கீரையாக இருக்கணும்னா ஆடாமடா பச்சை பச்சையாக சாப்பிட்றதுக்கு. ஒரு நாள் முருங்கைக்கீரை கொஞ்சமாக தான் வரும். இது நம்ம அதுக்கு போதும். இதை வச்சு நம்ம சாப்பிட்றதே துண்டு. இல்லை இதை வந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் போல் கேழ்வரகு போட்டு மாவு போட்டு இதை போட்டு அடை பண்ணிடுவோம். சரி, ஓகே, வரீங்க வாங்க போவோம், கீழே போய் சமைப்போம். இலை வரைக்கும் தான் பறிக்கணும். மொத்தமாக அப்படியே கிள்ளிட்டோம்னா வீணாயிடும். இலையை பறிக்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இதுல துளிர் விடுமா? அது அப்படியே வரும். இது பாரு, மொத்தமாக இது பண்ணிட்டோம்னா அடுத்து இப்போ தான் நிறைய வருது. ஒரு 2-3 தொட்டி வச்சுக்கிறீங்களா? இது வந்து எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து எங்கள் மம்மி தான். ஒரு நாள் வந்து கார்டன் டூர் வந்து நாங்கள் போடுறோம். எங்கள் வீட்டு மொட்டை மாடியை வந்து ஃபுல்லாக என்னென்ன செடி வச்சுருக்கோம். மோஸ்ட்டாக இந்த கார்னர் தான் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அது வந்து அந்த கார்னரில் கொஞ்சம் இருக்குது. அது வந்து நாங்கள் இன்னொரு வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன். இன்றைக்கி பாலக் பன்னீர் வீடியோ தான் இது. ஸோ இப்போ நாங்கள் பாலக் பறித்து முடிச்சாச்சு. பறிச்சிட்டிங்களா எல்லா பாலக்கும்? சரி, பாலக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கீழே போய் சமைக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் பாலக்கை நம்ம போட்டுடணும். போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் வெந்த உடனே அந்த தண்ணியும் நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. எங்கள் மம்மி வீணாக்க மாட்டாங்க. தண்ணியிலே சத்து இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும். ரொம்ப தண்ணி வைக்க வேண்டியதில்லை. அது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் கீரை. லைட்டாக வேகிற கேப்பில் நான் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி பன்னீரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். தயிரில் வந்து பிஞ்ச் ஆஃப் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் போடலாமா மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூளா. 1 கப் தயிரில் வந்துட்டு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, எடுத்து வச்ச தண்ணியும் லைட்டாக ஊற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி அரைச்சிட்டோம் நம்ம பாலக்கீரையை. ஆனியனும் முந்திரியும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சாப்பாக நறுக்கி ஆனியனு, அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயம் போடுறோம், ஒரு 2 ஆனியன் கட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் முந்திரி போடுறோம். அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாலக் அரைச்சி வச்ச பால். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும்.
நெக்ஸ்ட் நம்ம கலக்குன்னு கலக்கி வச்சு தயிர் தாத்தாவை உள்ளே போட போகிறோம். போட்டு விட்டோம். தயிர் போடணும், ஃப்ரெஷ் க்ரீமும் லாஸ்ட்டாக போடணும். உப்பு தென் காரம் மசாலாஸ்லாம் வந்து இதில் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா டேஸ்ட் கம்மியாக இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் இப்போவே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதனால நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். போயிடா அப்படியே போட்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் போட்டுட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்மளோட பாலக் பன்னீர் டிஷ் வந்து ரெடி வச்சு கொதிச்சு உடனே காட்டுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் இப்படியே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக வரும். ஃப்ரெஷ் க்ரீம் போடாமலே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். இப்போ வீட்லேயே பறித்த பாலக் கீரையில் வந்து பாலக் பன்னீர் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்டைலில் வந்து சமைச்சிருக்கோம். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. See you on another video. Bye.